கொஞ்சம் வேலை நடந்து கொண்டிருக்கிறதால ஸோ இப்போ உடைச்சி எல்லாத்தையும் 2024 வச்ச தமிழ் மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு குளமாக இந்த புளிய மரம் நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இழுப்பக்கடவையில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ நானும் தளபதி அஜன் ப்ரோ அதாவது ஏஜே ப்ரோவும் போக போகிறோம். ஸோ நீங்கள் பாருங்கள், நாங்கள் தான் எஸ்ஏ ப்ளாக்ஸ் வந்து கேட்குறோம். ஸோ அதாவது சது ஏஜே ப்ளாக்ஸ் வந்து கேட்குறோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போகிறோம். அது வந்து பல ஐதீகமான ஒரு சிறப்பம்சத்தை கொண்ட கோயிலாக காணப்படுது. இப்போ இங்கே போயிட்டு நாங்கள் என்னென்னா இப்போ சின்ன பிள்ளைகள் நாங்கள் போயிருக்கிறோம். அதுக்கு பிறகு 2 காலத்துக்கு பிறகு நாங்கள் போக போகிறோம். ஏன்னா இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயிலாக கருதப்படுது. இப்போ இடித்து போட்டு புதுசாக காட்டுறாங்க. ஸோ என்ன விஷயம் இருக்குதுன்னு அங்கே உங்களுக்கு காட்டுறோம். ஸோ மறக்காம உங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல்லைக்கான போட்டுக்கோங்க. ஓகே, சந்திப்போங்க ஐஸ். வாங்க நேரடியாக காணும். கனகாலமாக நாங்கள் போய் ஒரு சின்ன வயசில் போனது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட நண்பன் ஏஜே ப்ரோவோட போக போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பார்க்கணும். கண்டிப்பாக பார்த்து கூட பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ கோயிலுக்கு போய் சந்திப்போம். இந்த ஒட்டியடி பாயால் தான் கோயில் அடிக்கு போகணும். அதான் பிள்ளையார் கோயில்னு சொல்லுவாங்க, ஃபேமஸான கோயில். ஸோ நாங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போகணும். சின்ன வயசில் நாங்கள் போனது. ஸோ அதுக்கப்புறம் நானும் ஏஜே ப்ரோ அதாவது தளபதி அஜம் ப்ரோவும் போக போகிறோம். ஸோ இன்றைக்கு போய் கோயிலை ஒருக்கா சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு போக போகிறோம். இந்த குளமானது எங்களுக்கு அதாவது எங்களுடைய தமிழ் மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு குளமாக அந்த காலத்தில் யுத்த காலத்தில் இருந்துச்சு. அதாவது 2009 அந்த காலகட்டங்களில் அதாவது குடிக்க தண்ணி இல்லாமல் இருந்தவங்களை கூட இங்கே வந்து நிறைய பேர் குடித்து அதில் விவசாய தோட்டங்களை வச்சு அங்கே வந்து பயன்பெற்றாங்க. எனக்கு குளிக்கிற கூட இது வந்து நல்ல உதவியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து தண்ணி வந்து இல்லை, சுத்தமாகவே கிடையாது. ஏன்னா அவ்வளோ இதாக போயிடுச்சு நம்மளோட காலம். ஸோ வாங்க அங்கால போவோம். இதுவும் ஒரு எங்களோட ஊரில் ஒரு சிறப்பு மிக்க எங்களோட ஊரான இழுப்பக்கடவையில் இருக்குது. ஸோ எங்கால மாடுகள் எங்கால நிற்குது. ஸோ இந்த மாடுகளில் இந்த மாடுகள் வைக்கல போத. ஸோ எங்கால கூட மாடுகள்லாம் நிற்கிது. ஸோ இது காட்டு பாதை தான். யானைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது இந்த பாதையில். ஸோ கவனமாக தான் போகணும். அந்தாண்டா பாருங்க, புளிய மரம் நிற்கிது. இங்கால குறிகள் போகுது. பனைமரங்கள் இங்கால அதிகமாகவே இருக்குது. கூடுதலான பனைமரங்கள், நொங்குகள் அதுகள் குடிக்கிறதுக்கு சில பேருக்கு இதாக இருக்குது. வெயில் காலங்களில் அந்த தாகத்துக்கு உதவியாக இருக்குது. செம்மையாக இருக்குது இந்த கோயிலையும் நான் காட்டுறேன். அந்த பழைய சிற்பம் பார்த்தீங்கன்னா தோட்டம் அமைச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தென்னந்தோட்டங்களை பார்த்தீங்கன்னா மிகவும் அற்புதமாகவே இருக்குது. ஸோ இந்த தென்னந்தோட்டங்கள் இப்போ ஒரு 2024 வச்சது தான். ஸோ உபயோகமாக வளர்ந்துட்டேன்டா. இது வளர்ந்தது காரணம் பக்கத்தில் அருகில் நல்ல பெரிய குளம் ஒன்று இருந்தது. ஸோ அந்த குளத்தை நாங்கள் பேர்ந்து காட்டுவோம். ஸோ இந்த காணி நம்மளோட கோயில் வந்துட்டு இங்கே தான் கோயில் இருக்குது. இந்த கோயில் இப்போ அந்த ஒரு மணி அடிக்கிற இடத்த நல்ல புதுசாக கட்டி இங்கால அந்த கோயில் அமைப்புகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி கொண்டு வராங்க. இந்த வேலை நடந்துன்னு இருக்குது. உங்களுக்கு நாங்கள் வந்து பேக் வியூவில் காட்டுறோம். இப்போ நாங்கள் முன்னுக்கு இருக்க ஷிஃப்ட் மோட்டில் விட்டுருக்கோம். ஸோ இங்கே கேட்டிருக்கு. ஸோ இங்கே நாங்கள் உங்களுக்கு போய் காட்டுறோம். ஓகேயா? ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ உள்ள இப்போ பேக் வியூவில் பார்ப்போம். மாட்டேன் உங்களுக்கு ஸோ இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா கனகாலமாக அப்படியே கிடக்குது. ஸோ இந்த கோயிலை இப்போ தான்
அதுக்கப்புறம் இது வந்து இதான் இங்கே வந்து இந்த தண்ணியை எடுத்தால் அந்த கழுவுறது தண்ணி பானையில் கழுவுறது கடவுளை தூய்மைப்படுத்துகிற தண்ணியை இந்த தண்ணி தான் எடுத்துக்கொள்வாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன தொட்டியும் இருக்குது. அங்கே பாருங்கள் இந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா வைரவர் இப்போ இங்கெல்லாம் க்ளீன் பண்ணி ஸோ இந்த வேலை நடந்து கொண்டு இருக்கிறதால ஸோ இப்போ உடைச்சி எல்லாத்தையும் செய்கிறதால நாங்கள் உங்களுக்கு காட்டலாம் இருக்குது. இங்கெல்லாம் வேலை திட்டம் நடந்துட்டு இருந்த மேலே இந்த இது மாதிரி. ஸோ இதில் இந்த பிள்ளையாரை தான் எடுத்து இங்கே வச்சுருக்குறாங்க. அப்புறம் அது கிச்சன் அதோட மாதிரி நாங்கள் கைஸ் அது வந்து கிச்சன். இந்த கிச்சனில் அன்னதானம் அப்படி இது செய்கிறதா செய்யுது. அது வந்து மடம் அங்கே சாப்பிட்றது வந்து இது ஒரு எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு இதான் அன்னதானம் மேடம். இது ஒரு 100-150 வருஷமாக ஃபேமஸ் ஒரு கோயில், ஃபேமஸான ஒரு கோயில். வரலாற்று ஐதீகம் அந்த காலத்துலேருந்து இருக்குது. அதுக்கப்புறம் அங்கால ஒரு ஒரு கோயில் இருக்குது, சின்ன கோயில். இங்கே மடத்தை காட்டிட்டு நாங்கள் ஏன்னா இதுதான் பைரவர் கோயில். ஸோ இது பிள்ளையார் கோயிலுக்கு அருகிலே. ஸோ இந்த கோயில் கனகாலமாக இருக்குது. இந்த புளிய மரம் ஒன்று நிற்கிது பாருங்கள், அந்த கரையிலே அமைஞ்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ வியூவா. எல்லா கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கிறதா இது ஒரு ஐதீகமாக இருக்குது. நாகப்பாம்பு அடங்கி இருக்கிறது, உடும்புகள் அதெல்லாம் இருக்கிறது. இதை மக்கள் தொந்தரவு ஒன்றும் செய்யறதில்ல, இப்படியே இருக்குது கைஸ். வந்து எங்களால் முடிஞ்சவங்க ஃபுல்லாக காட்டிட்டோம். ஸோ இது வந்து எல்லா வேலையும் முடிஞ்சவொன்னு உங்களுக்கு திட்ட தெளிவாக காட்டும். முக்கியம் இது வந்து இப்போ முடித்து கொண்டிருக்காங்க கிட்டத்தட்ட. ஸோ இங்கே பார்க்குறீங்க இவ்வளோ காட்டி அருமையாக இருக்குது பார்க்க. திருவிழா காலங்களில் நாங்கள் நிச்சயமாக வீடியோ செஞ்சு போடுவோம். ஸோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணிக்கோ. இப்போ சதுவு கைப்பெறுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு பிறகு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் சந்திப்போம். நன்றி.